சுமாராக ஒரு 4 மாதம் முன்னாடி இன்டர்நெட்டில் பலரால் பெருசாக பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம் இது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டான நியூ ஜெர்சியில் நவம்பர் 12 2024 அன்னைக்கு சாயந்தர நேரத்தில் மக்கள் எல்லாரும் வானத்தில் ஒரு அடையாளம் தெரியாத ட்ரோனை பார்க்குறாங்க. நான் ட்ரோன்னு சொல்கிறனால இது நம்ம ஊரில் நம்ம கேஷுவலாக பார்க்குற ட்ரோன் மாதிரி இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இதை பார்த்த முக்கால்வாசி பேர் இந்த ட்ரோன் வந்து ஒரு எஸ்யூவி சைஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்யூவினா நம்ம ஊரில் ஒரு 4-5 பேருக்குள்ளே போகிற ஒரு கார் சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதையும் தாண்டி இது மக்களோட கவனத்தை ஈர்த்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது பறந்த இடம் தான். இது பறந்த இடம் எல்லாமே நோ ஃப்ளை ஜோன்ஸ் இல்லைனா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் மாதிரியான மிலிட்ரி ட்ரைனிங் ஃபீல்டு, கம்யூனிகேஷன் சென்டர், நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், ஏன் ட்ரம்ப்போட வீட்டு மேலே, ஒயிட் ஹவுஸ் மேலாம் பறந்துன்னு சொல்லி ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் அப்போ அதை பார்த்த மக்களுக்கு சரி ஓகே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு பெரிய விஷயமா யாருமே எடுத்துக்கல. சில நாட்கள் ஆகுது, இந்த ட்ரோனோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகுது. நான் அதிகமாகுதுன்னு சொல்லும்போது ஏதோ 1-2 இல்லை 10-20 கிடையாது, ஆயிரக்கணக்கில் இந்த ட்ரோன்ஸ் வந்து வானத்தில் எங்கே பார்த்தாலும் தெரிய ஆரம்பிக்குது. நியூ ஜெர்சியில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு 2 ட்ரோன் பறக்கிறத உங்கள் வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியுற நிலைமையெல்லாம் அப்போ இருந்துச்சு. ஆனால் அப்போவும் அதை பார்த்த மக்கள் வந்துட்டு சரி ஓகே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் அப்போவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. இப்படியே நாட்கள் போகுது. கரெக்டாக 1 மாதம் கழிச்சு டிசம்பர் 12 ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் FBI அஃபிஷியலான டோனி கொசாலஸ் கிரில்ஸ் அவரோட அசோசியேட்ஸ்ட்டை இந்த விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா, இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே பதில், இப்போ வரைக்கும் இது என்னன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. We do not attribute that to an individual or a group yet. We're investigating, but I don't have an answer of who's responsible for that. இதை கேட்ட அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருந்தவங்க மட்டும் கிடையாது, டோனியுமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அவர் லிட்டரலாக அந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நம்ம இத்தனை பேருக்கு வந்துட்டு எங்களுக்கு இன்னும் என்னென்னு தெரியலன்னு சொல்லி பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டார். இந்த விஷயம் வெளியே வந்தோடனே எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாள் கவர்மெண்ட் தான் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களவே காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய பேச்சு பொருளாச்சு, எல்லோரும் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸை சுற்றி பேசக்கூடிய விஷயங்களும் அதிகமாகிட்டே போச்சு. நிறையா பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரோன்ஸ் பறக்கும்போது அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ரேடியோஸ்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ரேடியோ சிக்னல்ஸுமே வேலை செய்ய மாட்டேங்குது, ரேடியோ சேனல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே கட் ஆகிடுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோ ப்ரூஃபோட சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. What the fuck? It's supposed to be Christmas music. அதே மாதிரி இந்த ட்ரோனை கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரோனுக்கு வந்து ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சரே கிடையாது, ஸ்பேஸில் தண்ணி மிதக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இதனால் அதை பண்ணுறது கவர்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு வெறும் வீடியோஸ் மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலாக அந்த ட்ரோன் எங்கே போனாலும் அதை சேஸ் பண்ணிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய லேசர் லைட்ஸ்லாம் எடுத்து இந்த ட்ரோன் மேலே அடிக்க ஆரம்பிக்கிறது. I just don't give a fuck. I'm snapping on the bridge. Christmas tree party off the hook. Islands, New Jersey. There it is. There it is. This is crazy. My God, look at it. That's not a plane. That is wild. That's going way too fast. That's with my camera. ஒரு படி மேலே போய் லிட்டரலாக கன் எடுத்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துச்சு, நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ போய் பார்க்கும்போது அந்த வீடியோஸை காணும். ஒரு வேளை இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசின ஒரே ஆள் நம்ம எம்ஜி நான் மட்டும்தான். அவர் பேசிக்காக என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றி மட்டும் சொல்லியிருப்பார். ஆனால் எனக்கு இந்த மொத்த விஷயத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே போய் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து நானும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கேன், அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது யாருமே அதை நம்பலை அப்படின்னு சொல்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பார். அதோட ரிப்ளைஸில் கீழே போய் பார்க்கும்போது
அப்புறம் அதே செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு அதை ஒரு சீரியஸான கான்வர்சேஷனாக எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செத்து போன டாபிக் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. பேசிக்காக ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும் தெரியுமா, அதாவது ஏலியன்ஸாக இருக்கட்டும், ஜோம்பிஸாக இருக்கட்டும், காட்ஸில்லாவாக இருக்கட்டும், எது வந்தாலும் ஏன் வந்து யூஎஸ்ஏக்கு தான் வரணுமா, ஏன் மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் வராதா, ஏன் இந்தியாலாம் ஊரா தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும்ல. அது ஆக்சுவலாக கடந்த 2 வருஷத்தில் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ்லாம் வந்துட்டு இந்தியாவிலேயுமே நடந்திருக்கு. இந்தியா விடுங்க, தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. அது என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் கார்த்திக். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கார்த்திக். இந்த இன்சிடென்ட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் எதையுமே வந்து நான் யூஎஃப்ஓஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் யூஎஃப்ஓஸ் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் யூஎஃப்ஓங்கிற ஒரு வார்த்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஆனால் யூஏபிங்கிற இன்னொரு வார்த்தையை பற்றி தெரிஞ்சிருக்காது. பேசிக்காக யூஎஃப்ஓங்கிறது என்னென்னா, வானத்தில் எப்போ ஒரு அடையாளம் தெரியாத பொருள் பறந்துக்கிட்டு இருக்கோ அதை யூஎஃப்ஓஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி வானத்தில் எப்போ ஒரு நிகழ்வு நடக்குது, அதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, இல்லைன்னா அதுக்கு வந்து நம்மளால் ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்க முடியல, இதனால தான் நடக்குதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலையோ அதை வந்து யூஏபிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியூ ஜெர்சியில் பறந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஎஃப்ஓஸ் கிடையாது, யூஏபிசி. ஏன்னா அது 1-2 பறக்கல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்து வானம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. அதனால் வந்து அது யூஏபிசின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேசிடுறேன். இந்த மாதிரி யூஎஃப்ஓ சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அடிக்கடி பென்டகானுங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்த்தவங்களுக்குலாம் இந்த பென்டகானை பற்றி ஒரு நல்ல ஐடியாவே இருக்கும். பேசிக்காக பென்டகானுங்கிறது என்னென்னா, யூஎஸ்ஏவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் பென்டகான். உலகத்திலே பெரிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வச்சுருக்கிறது யூஎஸ்ஏங்கிறதுனாலேயே இந்த மாதிரி யூஎஃப்ஓ ரிப்போர்ட்ஸ்லாம் அதிகமாக பென்டகானுக்கு தான் போகும். அதே மாதிரி பென்டகானில் இந்த மாதிரி யூஎஃப்ஓ பற்றி விசாரிக்கிறதுக்குன்னே ஏஏஆர்ஓன்னு சொல்லி ஒரு தனி செக்டாரே இருக்குது. பேசிக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் ஃபுல்லாக வர இந்த மாதிரி யூஎஃப்ஓ ரிப்போர்ட்ஸை டைரெக்டாக போய் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அது உண்மையிலே யூஎஃப்ஓ தானா இல்லை வேறு ஏதாவதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இவங்க கொடுத்த டேட்டா படி ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 1200 யூஎஃப்ஓ ரிப்போர்ட்ஸ் வருமா. இதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் 98% ரிப்போர்ட்ஸ் வந்து ஏதோ பாறைகளோ இல்லைனா ட்ரோன்ஸோ இல்லைனா ஏதாவது பெரிய சைஸ் பறவைகளை பார்த்து மக்கள் அதை யூஎஃப்ஓஸ்ன்னு சொல்லி தப்பாக நினச்சி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்களாம். இதில் வெறும் 2% ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்குமா. அதே மாதிரி இவங்க கொடுத்த இன்னொரு டேட்டாவில் மே 2023 ஜூன் 2024 மட்டுமே கிட்டத்தட்ட 757 யூஎஃப்ஓ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் வெறும் 21 ரிப்போர்ட்ஸ்க்கு மட்டும்தான் இவங்களால் ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கொடுக்க முடியல. தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த மொத்த லிஸ்ட்லேயுமே ரொம்ப சீரியஸாக அதே நேரத்தில் ரொம்ப இன்டென்ஸாக போன ஒரு நிலமை அது இதுதான். நவம்பர் 20 2023 மணி சுமாராக மதியம் வேலை ஒரு 2:30 இருக்கும். மணிப்பூரில் இருக்கிற ஒரு ஊரான இம்பாரில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு சிஏஎஸ்எஃப்டேருந்து வந்த ஒரு மெசேஜை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நாங்கள் சொல்கிற வரைக்கும் எந்த ஃப்ளைட்ஸையும் எடுத்துடாதீங்க, அதே மாதிரி நாங்கள் சொல்கிற வரைக்கும் எந்த ஃப்ளைட்ஸுக்கு லேண்டிங் ஆர்டரும் கொடுத்துடாதீங்கன்னு போட்டுருந்துச்சு. இதை பார்த்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் திடீர்னு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளேயுமே அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸோட சேர்த்து அந்த டைமில் ஃப்ளைட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த 100கணக்கான பேசஞ்சர்ஸுக்கும் அவங்களுக்கான பதில் கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸும் அந்த மக்களும் ஜன்னல் வழியாக வானத்தில் பார்க்கும்போது அடையாளம் தெரியாத வெள்ளை கலரில் ஏதோ ஒரு பொருள் பறக்கிறத அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகுது. நான் ஏன் ரொம்ப சீரியஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, இந்த விஷயம் உடனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு போகுது. இந்த விஷயம் தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆப்ஜெக்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹசிமரா ஏர்பேஸ்லேருந்து ஒரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் அனுப்புகிறாங்க. இந்த டைமில் மீடியாஸும் இந்த விஷயத்தை பற்றி கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல நிமிஷங்களுக்கு அப்புறம் அந்த ஃபைட்டர் ஜெட் லேண்ட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சான்னு சொல்லி இவங்க கேட்டதுக்கு அந்த பைலட் சொன்ன ஒரே பதில் வந்து அங்கே அப்படி ஒரு ஆப்ஜெக்டே இல்லைங்கிறது தான். ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது எல்லாராலையும் அந்த ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியுது. சொல்லப்போனால் அது சவுத் சைடு நகருது, கொஞ்ச நேரம் ஸ்டேஷனரியாக நகராமல் அப்படியே வானத்தில் நிற்குது, அதுக்கப்புறம் திரும்பி சவுத் வெஸ்ட் சைடு நகருதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால் கொஞ்ச நேரத்தில் திரும்பி இன்னொரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் அனுப்புகிறாங்க. போய் இந்த தடவை நல்லா தேடி பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் பல நிமிஷங்கள் தேடினதுக்கப்புறமும் இந்த பைலட்டுக்கும் கண்ணில் எதுவுமே தென்படலை. இப்படியே இந்த சர்ச் வந்து 4 மணி வரைக்கும் தொடருது. இப்படியே சாயந்தரம் ஆயிடுனால வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த ஆப்ஜெக்ட்டும் கொஞ்ச நேரத்திலே கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருது. திரும்பி நார்மல் ஆகிறதுக்கே சுமாராக ஒரு 5:30 மணி ஆயிடுது.
இந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளைட்ஸ் எடுக்க வேண்டியது டிலே ஆயிடுச்சு. அதே நேரத்தில் கொல்கத்தாலேருந்து வர ஒரு இண்டிகோ ஃப்ளைட் உட்பட மொத்தம் 3 ஃப்ளைட்ஸுக்கு வந்துட்டு லேண்டிங் ஆர்டர் மறுக்கப்படுது. சுமாராக ஒரு 25 நிமிஷம் வானத்திலே ஹோல்டு பண்ண வைக்க சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வேறு ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண சொல்லி டைரெக்ஷனை மாற்றி விட்ட நிலமையெல்லாம் வந்துச்சு. இதை பற்றி மீடியாஸ் போய் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்ட்டையும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ட்டையும் போய் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி அங்கே எதுவுமே பறக்கலன்னு சொல்லி அவங்கலாம் சொல்கிறாங்க. உங்கள் ரேடாரில் ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அத்தாரிட்டி சிம்பிளாக எங்களுக்கு எதுவும் தெரியல, ஒருவேளை நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த விஷயத்தை அப்படியே மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசலை, எல்லாமே சகஜ நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 19 2024 bean_forever ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகுது. அந்த வீடியோ பப்ளிஷ் ஆன கொஞ்ச நேரத்திலே பயங்கர வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்லேயே வந்துட்டு அதுக்கு வந்து 4.4 மில்லியன் வியூஸ் கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி அந்த வீடியோ கீழே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக அது நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ராத்திரி ஆகஸ்ட் 19 சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல, கரெக்டாக இந்த இடம் தெரியல, வானத்தில் வந்துட்டு பார்க்க ட்ரோன் மாதிரியும் இல்லாமல் ஃப்ளைட் மாதிரியும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் பறக்கிறத வந்துட்டு இவங்க பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே வந்து அவங்க எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்களும் அதை பற்றி அடுத்து எதுவுமே பேசலை. அதே மாதிரி இவ்வளோ வைரலாக போயுமே இதுக்கான எக்ஸ்பர்டீஸ் யாருமே வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸையும் கொடுக்கல. இந்த விஷயம் இவ்வளோ வைரலானாலேயே இதோடு சேர்ந்து வந்த இன்னொரு விஷயத்தை பற்றி யாருமே கண்டுக்க கூட இல்லை. கரெக்டாக 10 நாள் முன்னாடி ஆகஸ்ட் 9 2024 சென்னையில் இருக்கிற அயனம்பாக்கத்தில் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வானத்தில் திடீர்னு ஒரு 5 லைட்ஸ் வந்துட்டு லைட் ஆன் பண்ண மாதிரி டக்குன்னு வானத்தில் எங்கேயோ எரியறத வந்து பார்க்குறாங்க. அது எங்கேயுமே நகராமல் ஸ்டேஷ்னரியாக ஒரே இடத்துல இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க வந்து வீடியோ எடுத்து உடனே அவங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை. ஹலோ, இன்னைக்கு தேர்ஸ்டே ஆகஸ்ட் 8 அயனம்பாக்கத்தில் ஒரு 5 இதே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா க்ரீன் கலரில், அது 5 வந்து ஒரே டைமில் ஸ்பாட் ஆச்சு. என்னோடய கேமராவில் அவ்வளோ கிளியராக தெரியல. கரெக்டாக ஒரு 8:55 அந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் சேனலுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கறதுக்காண்டி எவ்வளவோ எடுத்து தேடி பார்த்தேன். என்னால் கடைசி வரைக்கும் உங்கள் சேனலை கண்டுபிடிக்கவே முடியல. நான் ஃபஸ்ட் டைமாக உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு நவம்பர் மாதம் கிட்ட இருக்கும். நான் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்காண்டி அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பர்சனலாக வச்சுருந்தேன். அதனால தான் என்னால் இந்த வீடியோவில் அந்த வீடியோ யூஸ் பண்ணவே முடிஞ்சிச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸை கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் மட்டும் எனக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் சொல்ல முடியாது. என்னால் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கவே முடியாது. சரி, ஓகே. அந்த டைமில் இதோட சேர்ந்து ஏகப்பட்ட நியூஸஸ்லாம் இதே மாதிரி வந்துச்சு. ஆனால் அந்த மொத்த நியூஸ்லேயுமே வந்துட்டு இந்த 2 விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப நம்பக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா அது ரெண்டுமே வந்துட்டு பெருசால எதுவும் இல்லை, ரா ஃபுட்டேஜஸ் தான். நார்மலாக வந்து ஒரு கேமராவை ஜூம் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது தற்செயலால் வேறு ஏதாவது வேணான்னு தெரியல. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த 2 விஷயமும் ஆகஸ்ட் மாதம் தான் நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயமும் ஆகஸ்ட் மாதம் தான் நடந்திருக்கு. இந்த 2 விஷயமும் நடக்கிறதுக்கு சுமாராக ஒரு வருஷம் முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 2023 கூடங்குளத்தில் சப் இன்ஸ்பெக்டரான மிஸ்டர் சையத் அப்துல் காதர் வானத்தில் ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத பொருள் வித்தியாசமான முறையில் பறக்கிறத பார்க்குறாரு. இதே பொருளை கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டுமே 10 தடவைக்கு மேலே பார்த்துருக்கிறதாகவும் அவர் சொல்கிறாரு. இந்த தடவை அதை வீடியோவும் எடுத்துடுறாரு. சையத் அப்துல் காதருக்கு ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தனாலேயே பிளேனோ இல்லை ஒரு ட்ரோனோ பறக்கிற விதம் எப்படி இருக்குன்னு சொல்லி சையத் அப்துல் காதருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலேயே அவர் பார்க்குற விஷயம் அது ரெண்டுமே கிடையாதுங்கிறத நல்லா அவர் புரிஞ்சு வச்சுருந்தார். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க யூஎஃப்ஓ ட்ராக்கரான மிஸ்டர் சபீர் ஹுசைன் நியூக்ளியர் பவர் பிளான்ஸுக்கு பக்கத்தில் யூஎஃப்ஓஸ்லாம் மர்மமான முறையில் அடிக்கடி தெரிஞ்சு மறையிறதை பற்றி ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தார். பேசிக்காக யூஎஃப்ஓ ட்ராக்கருங்கிறது யாருன்னா, உங்களோட லோக்கலில் இந்த மாதிரி யூஎஃப்ஓ சைட்டிங்ஸை பற்றி கேள்விப்பட்டோடனே டேரெக்டாக போய் அந்த விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸையும் வாங்கி அதை ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸாக ரெடி பண்ணுறவங்கள தான் யூஎஃப்ஓ ட்ராக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசிக்காக அது இந்த ஏஆர்ஓ செய்கிற வேலை தான். ஆனால் அதை நிறையா பேர் பர்சனல் ஹாபியாகவும் எடுத்து செய்வாங்க. இதுக்காக ஒரு ரிட்டையர்ட் டிஜிபிகிட்ட இதை பற்றி இன்வெஸ்டிகேட்
இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீலாங்கரையிலேருந்து மகாபலிபுரத்துக்கு நடுவில் இருக்கிற சீ கோஸ்ட்டில் கடந்த ஜூலை மாதம் மட்டுமே இந்த மாதிரி UFO சைட்டிங்ஸை அவர் ஏகப்பட்ட தடவை பார்த்ததா சொல்கிறார். இந்த டைமில் தான் சபீர் ஹுசைன் சையத் அப்துல் காதரோட விஷயத்தை பற்றி கேள்விப்படுறாரு. இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட போய் டைரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் சபீர் ஹுசைனுக்கு தெரிய வருது. ஏற்கனவே கேள்விப்பட்ட அந்த ரிட்டையர்ட் டிஜிபி சொன்ன விஷயம் நடந்து சுமார் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் இந்த UFOஸை சபீர் ஹுசைன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் ஏற்கனவே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல தான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த ரிட்டையர்ட் டிஜிபி சொன்ன மாதிரி நீலாங்கரையிலேருந்து மகாபலிபுரத்துக்குள்ள UFO சைட்டிங்ஸ் தெரியறதாவே இருக்கட்டும், ஆனால் இவரோட ரிசர்ச் படி அங்கே எந்த வித நியூக்ளியர் பவர் பிளான்ஸும் கிடையாது. ஆனால் சுமார் ஒரு 25 to 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனும் இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்குது. மேலும் அந்த அவரோட ரிசர்ச் மூலியமாக சபீர் ஹுசைன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி UFOஸ்லாம் நியூக்ளியர் பவர் பிளான்ஸுக்கு பக்கத்தில் தெரியுதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சொல்லப்போனால் இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா USA மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஏற்கனவே இதுக்காக ஏகப்பட்ட மெஷர்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சொன்ன மாதிரியே நம்ம முதல்ல பார்த்த அந்த நியூ ஜெர்சி ட்ரோன்ஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி UAPs மேலே ஏகப்பட்ட லாஸ்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. சொல்லப்போனால் UAP செக்யூரிசிங்கிறதே இந்த மேலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி UAPO இல்லை UFO பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கிளாசிஃபைடாவோ இல்லை அன்கிளாசிஃபைடாவோ காங்கிரஸ்ட்டை உடனே தெரிவிச்சாகணுங்கிற லாஸ்லாம் ஏகப்பட்டது வந்துச்சு. சப் இன்ஸ்பெக்டரான சையத் அப்துல் காதர் சபீர் ஹுசைனை சந்திச்சு பேசினதுக்கப்புறம் தான் பார்த்தது 100% UFOன்னு சொல்லி அடிச்சு சொன்னார். தான் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ கிடையாது 2020 பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொன்னார். இவர் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த விஷயம் பறந்த விதம்னு இவர் சொல்கிறது தான். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி மாதிரி இல்லாமல் அது ஒரு விதமான ஜிக்ஸாக் முறையில் பறந்து பார்த்துட்டு இருக்கும்போதே கண்ணில் இருந்து டக்குன்னு மறைஞ்சிறதா சொல்கிறார். சரி, இப்போ என்ன தான் சொல்ல வர, UFOஸ்லாம் இருக்கா இல்லையா, ஏலியன்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னா, இந்த UFO சர்க்கிள்குள்ளே வந்துட்டாலே ஒரு பாப்புலரான ஒரு சொல்லு இருக்குது. ஒரு ஸ்பூன் அளவு கடல் தண்ணி எடுத்து அதை நல்லா ஊற்று பார்த்துட்டு இந்த ஸ்பூனுக்குள்ளே எந்த வித சுறாவும் கிடையாது, எந்த திமிங்கலமும் கிடையாது, அப்போ கண்டிப்பாக அந்த கடலுக்குள்ளேயும் எந்த சுறாவும் இருக்காது, திமிங்கலம் இருக்காதுன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் மொத்த யூனிவர்ஸ்லையுமே நம்ம மட்டும்தான் ஒரு அறிவு சார்ந்த லிவிங் ஆர்கானிசம் இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இதே மாதிரி இந்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.